நேயர்கள் அனைவரையும் தமிழன் தொலைக்காட்சியினுடைய வணக்கம் தமிழன் நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளை, அவர்களுடைய எண்ண ஓட்டங்களை உலக தமிழர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து வழங்கி வந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய நிறுவன தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம். ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களுக்காக ஒரு போராளியாக இவர் அறிவிக்கப்பட்டார், அறியப்பட்டார் என்கிற சூழ்நிலையில் தமிழகத்தினுடைய தென் மாநிலங்களில், டெல்டா பகுதிகளில் மற்றும் மேற்கு மாவட்டங்களில் தனக்கென ஒரு நீண்ட நெடிய போராட்ட களத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார் என்றால் மிகையாகாது. அது குறித்து நாம் ஒரு பத்திரிகையாளராக பல்வேறு மாறுபட்ட கருத்துக்களை அவருக்கு முன்னால் சமாதானம் இல்லாமல் வைக்க இருக்கிறோம். நமது நிகழ்ச்சிக்காக திரு ஜான் பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வாங்க சார். வணக்கம். திரு பாண்டியன், வரலாற்றில் பல்வேறு போராளிகள் இருந்தாலும் நாங்கள் பார்த்த அளவிற்கு ஒரு அதிரடி அரசியல்வாதியாகத்தான் சில ஆண்டுகளுக்கு முன்னால உங்களை அறியப்பட்டிருக்கு தமிழ் சமூகம். பேசுவதாக இருந்தாலும் எதையும் வெளிப்படையாக பேசுவது, நடவடிக்கைகளும் கூட. ஆனால் இன்று பார்க்கக்கூடிய ஜான் பாண்டியன் ஒரு அமைதியான ஒரு மனிதராக தோற்றமளிக்கிறார். அது கேள்வி நான் ஏன் வைக்கிறேன்னா, எல்லைகளை கடந்து உங்களுடைய இலக்கை அடைந்ததனால் இந்த அமைதியா? அதுதான் நம்முடைய முன்னாள் கேள்வி, முதல் கேள்வி. ஆரம்ப காலகட்டத்தில் 1974, 75 அந்த காலகட்டத்தில் சமுதாயத்துக்கு புரட்சி தேவைப்பட்டது. தென் மாவட்டங்களில் எல்லாருக்கும் தெரியும், எல்லாரும் அறிந்தது ஒன்று, ஒரு ஒடுக்குமுறை இந்த சமுதாயத்திற்காக, அது பள்ளர் பறையர் இருவருக்குமே ரொம்ப ஒடுக்குமுறை இருந்தது. அந்த நேரத்தில் பள்ளியில் படிக்கும் பொழுதே டெஸ்க் மேலே ஏந்தி, எஸ்சி பசங்கள்லாம் டெஸ்க் மேலே ஏந்தி கையை வைத்து அப்படிங்கிறவ அடையாளப்படுத்தி மற்றவர்களோடு இணக்கமாக வைக்க முடியாத சூழ்நிலையை உருவாக்கினார்கள் கல்லூரி பள்ளி ஆசிரியர்கள். அதெல்லாம் மனசினுடைய தாக்கம் ஏற்பட்டு, அந்த கால சூழ்நிலையில் நான் ஒரு போராளியாக இந்த சமுதாயத்திற்காக பாடுபட வேண்டும், சமுதாயத்து மக்களுக்காக பாடுபட்டு நாம் யார் என்பதை அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக நான் புரட்சி பாதையிலே செய்ய ஆரம்பித்தேன். அது சரிதான். இப்போ இந்த மாதிரியான ஒரு தாக்கம் எல்லாருக்கும், உலகத்தினுடைய எல்லோருக்கும் அது மாதிரி ஏற்பட்டிருக்கிறது. நான் உலக வரலாற்றில் பல விதம் சொல்ல முடியும். ஆனா இன்றைக்கு நீங்க ஒரு அமைதியான ஒரு தலைவராக இருக்கு நான் பார்த்த அளவுல. ஒருவேளை என்னுடைய பார்வையில் ஜான் பாண்டியன் அப்படி இருக்கலாமோ அங்கே எனக்கு தெரியல. இல்ல, உங்க மக்களுக்கான ஓரளவுக்கு உங்கள் போராட்டத்துல 75னா கிட்டத்தட்ட சராசரி 40 ஆண்டு காலமாக நீங்க இந்த அவர்களுக்கு போராட்டம் வைங்க, 40-42 ஆண்டு ஓரளவுக்கு உங்களுடைய போராட்டத்துல மக்கள் ஓரளவுக்கு மரியாதை, சுய கண்ணியத்தை, கௌரவத்தை அடைந்திருக்கிறார்களா? நிச்சயமா அடைஞ்சிருக்காங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த கால சூழ்நிலைகள் வேறு. ஒரு காலத்துல உயர் ஜாதிக்காரர்களா அடக்கப்பட்ட பொழுது இன்னைக்கு அவங்க எங்களை அரவணைக்கிறாங்க. வாங்க அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் அப்படிங்கிற உறவோடு. என்னைக்கு என்ன கொல்லணும்னு சொன்னாங்களோ, என்ன அழிக்கணும்னு சொன்னவங்க எல்லாம் இன்னைக்கு எல்லா சமுதாயம் என்னை அரவணைச்சு போகணும். தலைவர் நல்ல தலைவர், நம்ம அவருடைய சமுதாயத்துக்காக பாடுபட்டதுதான் உண்மை, மற்ற ஜாதிக்காக வேண்டி அவர் எதிர்த்து குரல் கொடுக்கல அப்படிங்கிறத புரிந்து நடந்து கொண்டதுனால இன்னைக்கு அந்த அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதுதான் உண்மையான. அது ஒரு நல்ல முன்னேற்றம் தானே, அருமையான முன்னேற்றம், அருமையான முன்னேற்றம். ஏன்னா ஜாதியினுடைய பிறந்த குலத்துடைய பெயரை கூட சொல்லுவதற்கு அருகதையற்ற மக்களாக வாழ்ந்தவர்கள். பள்ளன்னு சொல்ல மாட்டான், பறையன்னு சொல்ல மாட்டான், ரெண்டு பேரும் சொல்ல மாட்டாங்க. அப்போ அந்த சூழ்நிலைகளை தான் நாங்களாம் வளர்ந்தோம். பல சங்கடங்கள், பல இன்னல்கள், அரசினால் என்ன அமுக்கப்பட்டு பல வழக்கு, கிட்டத்தட்ட 57-60 வழக்குகள் என் மேல போட்டாங்க. அதெல்லாம் தாக்கு பிடிச்சி என்பது போடாத வழக்குகளே கிடையாது, எல்லாம் கிரிமினல் வழக்குகள் தான். காரணம் அரசு என்பது ஒரு பெரிய எந்திரம். நான் சமுதாயத்தை ஒற்றுமைப்படுத்தும் பொழுது அதை பிளவுபடுத்துவதற்காக குளிர்காய்கின்றவர்கள் அரசியல்வாதிகள். ரெண்டா பிரிஞ்சாதான் இவன் வாழ முடியுங்கிறதுக்காக. இந்த மாதிரி எல்லா சூழ்நிலைகளை நான் வளர்ந்து இந்த மக்களை முன்னிறுத்து இன்னைக்கு எல்லாருமே நல்லபடியா மகிழ்ச்சியா இருக்கிற சூழ்நிலையினால இன்னைக்கு அமைதி காக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு. அவ்வளவுதான். அதாவது நம்முடைய இலக்கினுடைய டார்கெட்ல ஓரளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா வந்தனால ஒரு அமைதி, ஒரு 70-80% சக்சஸ் தான். இப்ப நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, என்னை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய பல்லர் சமூகத்தை சார்ந்தவர்கள் கல்வியில ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. இப்போதில்ல, பல ஆண்டுகளுக்கு முன்னாலே கல்வியில் ஒரு அளவுக்கு நல்ல அறிவு பெற்றவர்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பறையர் சமூகத்தில் உள்ளவர்கள் அந்த அளவுக்கு வரவில்லை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது. இதற்கு என்ன காரணம் இருக்க முடியும்? இல்ல, அப்படி சொல்ல முடியாது.
ஓரளவுக்கு நான் இவர்களை கம்பேர் பண்ண ஓரளவுக்குங்கிறத விட இன்னைக்கு 2 பேருமே போத்தார் நல்லா படிப்பு அறிவுல நல்லா வந்திருக்காங்க. இப்போ 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 அந்த கால சூழ்நிலை வேறு, இந்த கால சூழ்நிலை வேறு. அப்ப பள்ளிக்கு போனாலே படிக்க விட மாட்டாங்க. கிராமத்துல கூட்டம் போட்டு அவன் பள்ளிக்கூடத்துக்கு போக கூடாது, வீட்டுல வந்து பண்ண வேலை செய்யணும்னு சொல்லி அடக்குமுறை இருந்துச்சு. இன்னைக்கு சுதந்திரமா இருக்கிற நாங்கள்லாம் ஃபீல்டுக்கு வந்த பிறகுதான் இன்னைக்கு அடக்குமுறை இல்லாம எல்லாருமே பள்ளியில் படிக்கணுங்கிற ஒரு கான்செப்ட்ல நான் எல்லாம் பிரச்சாரம் பண்ணும்போது, நான் புரட்சியில முதல்ல கல்வியை தான் முதல்ல முன்னிறுத்தினேன். நீ படி, அறிவுள்ளனாகு, மற்றவங்க அவங்க எதுக்க மாட்டாங்க. சமூகம் முன்னேறனா கல்விதான் மெயின். அதுதான் படிப்பு தான். பணம் என்பது 2வது 3வது கூட வச்சுக்கலாம். ஒழுக்கம் என்பது வேண்டும் என்று சொன்னால் கல்வி முக்கியம். அந்த கல்வியை தெருவாக பறைசாற்றி எல்லாரையும் கல்வி பயில வைத்தது பெருமை எனக்கு சாரும் என்பதை மற்றவங்களுக்கு தெரியும். கிராமத்துல போய் சொல்ல நான் தற்பெருமைக்காக சொல்லவில்லை, கிராமத்துல போய் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. இப்போ திரு பாண்டியன், இப்போ முக்கியமான கேள்வி, நான் ஏற்கனவே உங்களை அறிமுகப்படுத்தும் போது ராமநாதபுரம், டெல்டா மாவட்டங்கள், கோவை மேற்கு மாவட்டம், திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்ல உங்களுக்கு ஒரு களம் இருக்கிறதுங்கிறத நாங்க பாக்குறோம். as a journalist I have predicted about your performance. நான் அந்த கேள்வியில பார்க்கலாம். இப்ப அந்த பகுதியில் இந்த 40 ஆண்டுகளாக நீங்க சொன்னீங்க, இன்னைக்கு எல்லா சமூகத்துக்கும் வந்து எங்களோட மாப்பிள்ளை, மாமா, மச்சான், அண்ணன், தம்பின்னு சொல்றாங்க. நாங்க வந்து எதிர்மறையான எந்த நிகழ்வையும் ஏற்படுத்துறது இல்லை, எங்களுக்கான உரிமையை நாங்க போராட்டினோம், தவறா புரிஞ்சிட்டீங்கன்னு. இப்ப இந்த வருஷத்துல நீங்க இருக்கக்கூடிய முக்குளத்தூர் சமூகம் இருக்கிறது, நாடார் சமூகம் இருக்கிறாங்க, மற்றபடியான கவுண்டர் சமூகம் எல்லோரும் இருக்கிறாங்க. நீங்க போன பிறகு எந்த மாதிரி பார்த்த உடனே பெஸ்ட் வேலை செஞ்சிருக்காருப்பா ஜான் பாண்டியன், தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மக்கள்கிட்ட ஒரு சிறப்பான ஒரு உருவாக்கி, அப்படி ஒரு உதாரணம் சொல்ல முடியுமா? சமூகங்களுக்கிடையே மதங்களுக்கிடையான இணைப்பை சொல்றாங்க. அதாவது உதாரணம் நிறைய சொல்ல முடியும். நீங்க ஒண்ணு சொல்லுங்க, நேரம் கருதி. டெல்டா மாவட்டம் இருக்கு இல்லையா, டெல்டா மாவட்டத்தை வந்து கம்யூனிஸ்ட்காரங்கள் ஆதிக்கம் செலுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு கொத்தடி மாதிரி வச்சிருந்தாங்க. அந்த கம்யூனிஸ்டா கொத்தடி மாதிரி எப்படின்னு கேட்டீங்கன்னா, வேலை செய்ததுல கூலியை பூரா இவங்ககிட்ட தான் ஒப்படைக்கணுங்கிற மாதிரி இருந்துச்சு. நாங்க சமுதாய புரட்சி பண்ணி இந்த கிராம மக்கள்கிட்ட கொடியை ஏத்தி, சிகப்பு பச்சை கொடியை ஏத்தி, நாம் சமுதாயத்தில் உழவர் குடிமகன், நாமெல்லாம் வேளாண் தொழில் செய்யறவன், மாற்றானுக்கு அடிமை ஆகக்கூடாது, அரசியல்வாதிகளுக்கு அடிமை ஆகக்கூடாது என்ற ஒரு நிலையை ஏற்பாடு செய்து, கான்செப்ட். ஆமா, சித்தாந்தம். ஆமா, அடிமைகளாக கூட மனிதனை மனிதன் மதிக்கணும், அவ்வளவுதான். யாரா இருந்தாலும் XRY, அது முக்குளத்தரா இருந்தாலும் சரி, நாடா இருந்தாலும் சரி, தேவரா இருந்தாலும் சரி, எந்த வேளாளா இருந்தாலும் சரி, கவுண்டர், யாரும் மனிதனை நேயத்தோடு மதிச்சாங்கன்னா நம்ம அவங்களோட இணைவோம் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் உள்ளே இறங்கணும். ஆனா இன்னைக்கு டெல்டா மாவட்டம் மகிழ்ச்சியாக இருக்கு. நீங்க போய் சர்வே பண்ணி பாருங்க. தலைவர் வந்தாரு, நாங்கெல்லாம் மனுஷனா இருக்கிறோம், நாங்க ஒரு குறுகிய கட்சியில அடிமையாக ஆக்கப்பட்டிருந்தோம், இன்னைக்கு நம்ம விடுதலை பெற்ற மாதிரி எங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சி நீங்க சொல்லக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தையும் தாண்டி மற்ற மக்கள்கிட்ட இருக்கு. நிச்சயமா அதுதான் கேள்வி. நிச்சயமா ஆல் கம்யூனிட்டி சொசைட்டி ஜான் பாண்டியன் வந்தாரு, ஒரு பரபரப்பு அதிரடியா இருக்கே அப்படிங்கிற மனக்குறைகள் எல்லாம் தெரியுமா உங்களுக்கு? இதை எல்லாருமே விரும்புறாங்க. டெல்டா மாவட்டத்துல மேல எல்லா மாவட்டத்திலுமே எங்க வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு போங்கிற நிலை வந்துருச்சு. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடுகள், என் மீது ஒரு பற்று. இவர் ஒரு புரட்சியாளர். நான் ஜாதி சங்கம் ஆரம்பிக்கக்கூடிய நிலை ஏன் ஏற்பட்டுச்சு? மற்ற சமுதாயத்தை எதிர்க்கிறதுக்காக அல்ல. அதை மூலம் தெளிவா தெரிஞ்சுக்கணும். இந்த மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகத்தான் நான் அந்த ஜாதி சங்கமே ஆரம்பிச்சேன். நான் ஆரம்பிச்ச பிறகுதான் தேவர் சங்கம் ஆரம்பிச்சாங்க, நாடார் சங்கம் ஆரம்பிச்சாங்க, செட்டியார் சங்கம் ஆரம்பிச்சாங்க, பிள்ளைவாழ் சங்கம் ஆரம்பிச்சாங்க. எல்லாரும் என் வழியில் வந்தவர்கள் தான். மற்றவர்கள் சாதி சங்கத்தை வைத்து அவர்கள் பொழைப்பு நடத்துகின்றார்கள். நான் சமுதாய பணி செய்து கொண்டிருந்தேன். இப்ப அப்படி இல்ல. நீங்க எப்ப ஆரம்பிச்சீங்க? 1974 வயசு 17. 89 தான் பாமக என்பது ஆரம்பிக்கப்பட்டது. அதாவது வன்னியர் சங்கமாக இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சியாக உருவாக்குறது. அப்பனா நான் நேர ஒரு குற்றச்சாட்டை இதை வைக்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல சாதிய சிந்தனையை தூண்டுனதே திரு ஜான் பாண்டியன் எடுத்துக்கலாமா? சாதிய சிந்தனைன்னா வன்முறை இல்லை, அதாவது வன்முறை கூட சொல்லுங்க, அதனால எனக்கு கவலை இல்லை, அதனால ஒன்றும் தப்பு இல்லை. வன்முறை தேவைப்பட்டது, நான் உருவாக்கினேன், இல்லைன்னு சொல்லல, மாற்றுக்கிறது. அதை நீங்க மறுக்கல. அந்த காலகட்டம் வேறு, இந்த காலகட்டம் வேறு. அப்ப தேவைப்பட்டுச்சு. நீ அடிக்கும்போது நான் பட்டுட்டு போகணுமா, திருப்பி அடிறான்னு சொன்னேன், அடிச்சான். அப்பதான் ஒரு நிலை வந்துச்சு. அதுல வன்முறையா நீங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஒரு சமுதாயத்துடைய சேவகமா எடுத்துக்கிட்டாலும் சரி, அதை நீங்க எப்படி அது எடுக்கிற சிந்தனையை பொறுத்து. அப்ப தேவைப்பட்டுச்சு, பண்ணுனேன், இல்லைன்னு சொல்லல. ஆனால் இப்ப தேவையில்லை, எல்லோரும் சகோதரர்கள். ஆனா எல்லோரும் அந்த மனநிலையில நீங்க வந்து ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க அதாவது தேவேந்திர குல வேளாரும் தாண்டி எல்லா சமூகமும் எங்களுடைய சமூகம் தான். நிச்சயமா இதை நீங்க பேட்டிக்காக சொல்லலையே, உணர்வுபூர்வமா சொல்றீங்க. உணர்வுபூர்வமா மகிழ்ச்சிகரமா சொல்றேன். இன்னைக்கு இப்ப நான் தேர்தல் நிற்கும் பொழுது எந்த தேவர்கள் வந்து எங்களை ஒரு காலத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லையோ
அவர்கள் என்னை அழைத்து செல்கிறார்கள். முக்குளத்தூர்கள். ஆமா, என்னோடு பயணம் செய்கிறார்கள். என்னோடு இறங்கி நம்ம அண்ணாண்டா ஓட்டு போடுங்கன்னு உரிமையாக கூறுகிறார்கள். இது மகிழ்ச்சியா இல்லையா? நிச்சயமாக, நிச்சயமாக. பெரிய மகிழ்ச்சியா இல்லையா? அதே மாதிரி எல்லா கம்யூனிட்டியும், நாடார் கம்யூனிட்டிக்கு எங்களுக்கு எந்த காலத்திலுமே பிரிவினை இருந்ததே இல்லை. அதனால அவங்க எப்பவுமே எங்களோடு இணக்கமாக தான் இருக்கிறார்கள். அதுல இருந்து மாற்றுக்கிறது. அது அதர் கம்யூனிட்டி சொசைட்டி யாருமே எல்லாரோடையும் நாங்கள் இணக்கமாக தான் இருக்கிறோம். அந்த காலத்தில் இருந்த கொடுமைகள், ஜாதிய தீகள் எல்லாம் உருவாக்கியது அரசியல். இப்ப நம்ம அரசியலை பத்தி கேட்கணும். அரசியல் தான் உருவாக்கிச்சு. நான் ஒரு ரெண்டா பிரிச்சாளுகிற நிலை ஏற்பட்டுச்சு. அது குறிப்பா சொன்னா திராவிட கட்சிகள். அதை நம்ம கேட்க போறோம். இப்போ உங்களுடைய போக்கு கேட்டு நம்ம இப்ப என்ன கேட்கிறோம் பாண்டியன்ட்ட, குறிப்பா நான் என்ன கேட்கிறேன்னா, ஒரு சின்ன சமூகம் நீங்க, அதாவது தமிழ்நாட்டுல ஒரு பகுதியில ஒரு அடர்த்தியா வாழக்கூடிய சமூகம், இதுல நீங்க ஒரு பக்கம் போராடுறீங்க, டாக்டர் கிருஷ்ணசாமி ஒரு பக்கம் போராடுறாரு. நான் என்ன கேக்குறேன், ஏன் சார் உங்களுக்குள்ள ஒத்துமை இல்லை? இல்ல ஈகோ இருக்கா? ஈகோ இருக்கா? இப்பதான் கரெக்டா கேக்குறீங்க. எனக்கும் டாக்டருக்கும் ஈகோ கிடையாது. நான் பல திரும்ப சொல்றேன், என்னோடு இணைந்து செயல்படுவதற்கு அவர் தயாரான நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன், எல்லாத்தையும் கொடுத்துருக்கேன். அவர் இது வரைக்கும் பதிலே சொல்லல, இப்ப வரைக்கும் சொல்லல, ஸ்டில்லாம் சொல்லல. அவர் வந்து எப்போ 1995 கொடியங்குளம் சம்பவம் அப்பதான் அறியப்பட்டார்ல. அறிமுகம் செய்யப்பட்டது சன் டிவி மூலமா, கலைஞரால் கொண்டு வரப்பட்டவர். நல்லா புரிஞ்சுக்கணும். அது என்ன கோவம் உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் கலைஞர், திராவிட இயக்கம், அதுதான் காரணம். ஏனுங்க இந்த சமுதாயத்தை ரெண்டாக்கும் நினைச்சது கலைஞர். ஏன்னா 1986 வந்து கலைஞர் என்ன வந்து பார்த்தாரு, எம்ஜிஆர் என்ன வந்து பார்த்தாரு. ஆரம்பி எலெக்ஷன் ஒட்டி நான் எம்ஜிஆருக்கு ஆதரவு கொடுத்தேன். அன்னையில இருந்தே முடிவெடுத்த அந்த சமுதாயத்தை ரெண்டாக்குனாதான் நமக்கு சமுதாயம் ரெண்டு பிறந்தாதான் நமக்கு அரசியலுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி கிருஷ்ணசாமி திமுக, அவர் வந்து கிருஷ்ணசாமி திமுக தானே பாராளுமன்ற உறுப்பினர் வந்து பொள்ளாச்சி கான்ஸ்டிட்யூன்சில எம்பிக்கு நின்னார்ல, திமுக தான் நின்னாரு. அப்ப அவர் திமுகவா இல்லையா? திமுகவுல உதயசூரியன் சின்னத்துல தான் நின்னாரு. அப்ப அவர் திமுக தானே. அப்ப கட்சியில வந்து அவருக்கு அங்கீகாரம் இல்லாம நின்றுப்பாரு. இல்லையா? அங்கீகாரம் இல்ல, அவர் திமுக பாராளுமன்ற உறுப்பினரா வந்து ஒரு கட்சி அங்கீகரிப்படுதுன்னா கட்சியில இல்லாம எப்படி கொடுப்பாங்க சார்? அப்பனா இந்த சமூகத்தை ஜான் பாண்டியன் போன்றவர்கள் போராளியாக இருப்பதை டைலூட் பண்றதுக்கு தான் அவர் உருவாக்கப்பட்டார் கருணாநிதியாலங்கிறீங்க. பிளவுபடுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவர் தான் டாக்டர் கிருஷ்ணசாமி. நீங்க பிளவுங்கிறீங்க, நான் டைலூட்னே சொல்றேன். நீங்க எப்படி வேணா வச்சுக்கோங்க, அது பிளவுன்னே சொல்லுங்க. ஏன் டைலூட்? அதெல்லாம் பிளவுபடுத்தினாரு, பிளவுபடுத்தினார் இல்லைன்னு சொல்லல. அதை மக்கள், அறியாத மக்கள், புரியாத மக்கள், கிராமத்து மக்கள். இவர் வந்து அந்த கொடியங்குளம் இஷ்யூல வந்து 95 வந்தார். நான் சிறையில இருந்தேன். முதல்ல முக்கியமாக்கணும், அடிக்கடி என்னை சிறையில அனுப்புவதே அரசு தான். எதுக்கு போடுறான்னு அவங்களுக்கே தெரியாது. ஏதாவது ஒரு கிராமங்களில் போய் பிரச்சனை ஆச்சுன்னா இவரை பிடிச்சி உள்ள போடும். இப்படியே அடக்குமுறையில வந்தாங்க. இன்னைக்கு அந்த நிலை இல்லை. ஒரு காலத்துல சொல்றேன். அப்போ இவர் 1995 கொடியங்குளம் நிகழ்ச்சியில தான் வந்தார், டாக்டர் வந்தார். வந்த பிறகு அவருக்கு விசுவாசமாக இருப்பார் என்று சொல்லிதான் சன் டிவில இருந்து முதல்ல அப்ப மீடியாக்கள் நிறைய கிடையாது, சன் டிவி தான் முதன்மையா இருந்துச்சு. அப்ப திமுகவும் கருணாநிதி தான் அந்த சமூகத்தை ரெண்டா பிளவுபடுத்தினது. 100% எந்த விதமான சமாதானமே கிடையாது. இது அடிச்சு சொல்ல மனசாட்சியோட பேசட்டும். அவங்க இல்லைன்னு சொல்லுங்க, மறுப்பே கொடுக்க சொல்லுங்க, பார்க்கலாம். முடியாது, அவங்களா சொல்ல முடியாது. சார், இப்ப திமுகவையும் தாண்டி சொல்லுங்க, திராவிட அரசியல் வந்து 50 ஆண்டு காலம் ஆயிடுச்சு. ஒரு குறிப்பு இன்னும் திராவிட இயக்கம் தான் ஆட்சிக்கு வரணுங்கிறாங்க, இன்னொன்று தமிழ் தேசியம் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. இந்த வேறுபாடுகள்ல திரு பாண்டியன் இந்த மண்ணின் மனதை அதிகமாக அறிந்தவர், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரர். உங்க பார்வையை ஒரு தமிழனா எப்படி பாக்குறீங்க? இந்த மண்ணுக்கு எந்த மாதிரி ஆட்சி வரும்? திராவிட கட்சிகள் வந்து 50 ஆண்டுகள் ஆண்டார்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் பிரித்தாண்டார்கள். நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா உடைப்பாங்க. அதுதான் அவங்க கலாச்சாரம். அப்படி தனியா இப்ப திமுக தனியா நிக்க முடியுமா? அண்ணா திமுக தனியா நிக்க முடியுமா? அரசியல் என்று சொல்லும் பொழுது வேற்றுமை பார்க்காமல் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும், நீ வான்னு சொல்லி வச்சு கூட்டணி வைத்துதான் இன்னைக்கு. ஏன் முஸ்லீம் ரெண்டாக்கலையா கலைஞர்? மஜித் உருவாக்குனாரு, இவரை ரெண்டு ரெண்டாக்குனார்ல. அதே மாதிரி நாடார்கள் ரெண்டாக்கலையா? எல்லா சமுதாயத்தையும் ரெண்டாக்குவதில் முதன்மையானவர் கலைஞர் கருணாநிதி என்பதை மாற்று கருத்து இல்லை. திராவிடம் இப்பெல்லாம் அண்ணா திமுக, அப்பத்துல நான் சொல்றேன், ஆரம்ப காலத்திலே சொல்றேன். சார், அந்த அளவுக்கு ஜெயலலிதா செய்யலையா? ஜெயலலிதா வந்து என்ன செஞ்சாங்க? சாதி வெறிகளை தூண்டினார், இல்லை என்று சொல்வது தூண்டாங்க. கலைஞர் என்ன செஞ்சாரோ அதே மாதிரி அவங்களும் ஒரு ஜாதி அரசியல் பண்ணாங்க. யாரு விசுவாசமா இருப்பாங்க அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல அவங்க பண்ணாங்க. ஆனால் அவர் எல்லாரையும் ஜெயலலிதா மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவலா வச்சாங்க. இவர் அப்படி இல்லை. ஒரு சாரார், அந்த அம்மா வந்து சமத்துவம் வச்சது. இவர் வந்து ஒரு சாரார்களை வைத்து ஆட்சியாளர் ஆண்டார்.
ஆண்டார். அது ஹிஸ்டரி எல்லாம் பேசணும்னா என்னெல்லாம் பண்ணாரு என்னால சொல்ல முடியும், ஆதாரமா அதுக்கு அரை மணி நேரம் காணாது. அதனால அது இன்னொரு நாளைக்கு கூட வாரம் வச்சுக்கிடுவோம். கலைஞர் என்னெல்லாம் செய்தாரு, இந்த மக்கள் எப்படி எல்லாம் துண்டானாங்க, இந்த அரசியல் எப்படி துண்டாச்சுது. ஏங்க பெரியாரு பெரியார் பெரியாருன்னு சொன்னா பெரியாரே இந்த சமுதாயத்துக்கு ஒண்ணுமே செய்யலையே. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, என்னங்க பேசுறீங்க? என்ன சொல்லுங்க. நீங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணிச்சிருக்கிறாரு, போராட்டம் செஞ்சிருக்காரு. அதாவது அரசியல் பெரிய குற்றக்காரர் சொல்லிட்டு இருக்கீங்க. விடுதலை பத்திரிகையில 1959 விடுதலை பத்திரிகையில சரி பல்லனும் பறையனும் மாறாப்பு அணிகின்றார், அதனால விலைவாசிகள் ஓய்ந்ததுன்னு போட்டிருக்காங்க. அது ஆதாரமா? இப்போ ஆதாரம் 1959 எனக்கு வந்திருக்கு விடுதலை பத்திரிகை பாருங்க, கையில இருக்கு. அதே மாதிரி ஒரு டெஸ்ட் பல்லனும் பறையனும், ஆமா அப்படி போட்டுங்க, எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன், அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாய மக்களுக்காக கோயில் பிரவேசம் பண்ணாரு, அதனால முன்னிறுத்துறாங்கன்னு சொல்றீங்க. நாங்க லட்சக்கணக்கான பேரை இன்னைக்கு எல்லா கோயிலும் கூட்டு போறோம், எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கல்ல. அப்ப நான் பெரியார் ஆக முடியுமா? பெரியார் என்ற பெயர் மக்களை ஏமாற்றுவதற்காக வைத்தவர்கள் திராவிட கட்சிகள். அண்ணாவும் பெரியாரும், அண்ணாவும் கருணாநிதி சேர்ந்து பெரியாரை கொல்ல முயற்சி பண்ணலையா? அவர் சுயசரில் எழுதியிருக்காருல, இருவரும் என்னை கொலை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கார், நான் ஒளிந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன் சொல்லி அவர் எழுதியிருக்கிறாரா? என்னங்க முக்கியமான யாரு சொல்லாத கருத்தெல்லாம் ஜான் பண்ணி. ஆமா, நான் படிச்சிருக்கேன் சொல்றேன், இல்லன்னு மறுக்க சொல்லுங்க. இன்னைக்கு பெரியார் நான் சொல்றேன், பெரியார் இருக்காருல்ல, பெரியார் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணார்ல, அந்த ட்ரஸ்ட்ல ஒரு எஸ்ஏ ஏன் வைக்கல? கிடையாது. ஏன் வைக்கல? அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். அப்புறம் என்ன? அப்போ மக்களை பயன்படுத்தி அவரும் இந்த மக்களை பயன்படுத்திக் கொள்கிறார். இந்த மக்களை பயன்படுத்துறது தாங்க திராவிட கட்சிகள். நேயர்களே, ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு தொடரும். திராவிட கட்சிகள் தான் இந்த மண்ணினுடைய கட்சின்னு பெரிய அளவுல இருக்காங்க. எல்லோரும் சொல்லக்கூடிய அளவுக்கு பெரியார் எல்லாராலையும் மதிக்கப்படுகிறார். ஆனா நீங்க இவ்வளவு மாற்றமா சொல்றதுக்கு இந்த தமிழ்நாட்டை ஜிடிபியை முன்னாடி கொண்டு வந்தது, கல்வியை கொண்டு வந்தது, சத்துணவு கொண்டு வந்தது, காமராசர் சத்துணவு கொண்டு வந்தார். காமராசர் சொல்லுங்க, நான் ஏற்றுக்கொள்ளலாம், அவரு சத்துணவு கொண்டு வந்தார். தாழ்த்தப்பட்ட திராவிட இயக்கங்கள், திராவிட கட்சிகள், அதிமுக திமுக எதுவுமே செய்யல. 100% என்ன செஞ்சு உதாரணம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்லுங்க. செய்யல. இந்த மணியம்மை ட்ரஸ்ட். சரி சார், நான் ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். சொல்லுங்க சார். வளர்த்த பிள்ளைய யாராவது கல்யாணம் பண்ணுவாங்களா? என்ன சார் இது பர்சனல்? என்ன பர்சனல்ங்கறீங்க? பேசுனா கரெக்டா பேசுங்க. நான் கரெக்டா தான் பேசுறேன். மணியம்மை வளர்த்த பிள்ளை தாப்பம் கல்யாணம் பண்ணுவானா? அது சொல்லுங்க. சரி, இது அப்படி இல்ல, நீங்க சமாளிக்க கூடாது. சொல்லுங்க. அப்புறம் எப்படிங்க அவர் ஒழுக்கமானவர்னு சொல்றீங்க? ஒழுக்க பண்பு வேணும், பண்பு இருக்கணும் இல்லையா? தமிழ்ல பண்பு இருக்கணும் இல்லையா? இவர் மக்களுக்காக பாடுபட்டவர். ஒரு ட்ரஸ்ட், மணியம்மை ட்ரஸ்ட் வளர்த்த பிள்ளையா கல்யாணம் பண்ணுவாரா? அதை நீங்க திராவிட கட்சிகள் ஏத்துக்குவீங்க? என்ன அர்த்தத்துல பேசுறீங்க? சமுதாயம் ஏத்துக்கிறோமா? தமிழ் சமுதாயம் ஏத்துக்கொள்ளுமா? பெரியார நான் குறை சொல்றேங்கிறதுனால நீங்க என்ன வேணா பண்ணலாம்னு நினைக்காங்க. எதற்கும் தயார் ஜான் பாண்டியன், அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. பெரியார் செய்த தவறை நான் சுட்டு காட்டுகிறேன், அதுக்கு பதில் சொல்லுங்க. அவர் செய்த எந்த சூழ்நிலை பண்ணாரு சொல்லுங்க. வளர்க்கிறாரு, குழந்தையில இருந்து வளர்க்கிறாரு. மணியம்மை பழி செய்வதற்காக அவளை திருமணம் செய்து கொண்டார்னு சமாதானம் சொல்லிட. எத்தனை ஏழை பெண்கள் இருக்கு. இவர் அரிஜன மக்களுக்காக பாடுபட்டாருன்னு சொல்றாங்கல்ல, அந்த அரிஜன பெண்களை நீங்க வளர்க்க வேண்டியதானே? இல்ல அரிஜன பெண்ணை ஒரு தாலி கட்டி வச்சுக்க வேண்டியதானே? அப்போ அங்கேயும் சுயநலம் தீண்டாம இருக்கிறதுக்கு பெரியாட்ட இல்லைன்னு சொன்னா ஒத்துக்கொள்ள முடியாது. அதே சமயம் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணிட்டு இன்னைக்கு அவர் வச்சிருக்கல ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்த ஒருத்தர் சொல்லுங்க. அந்த ட்ரஸ்ட்ல யாருமே இல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய திராவிட கழகம், திராவிட இயக்கம் எப்படி என்ன அர்த்தத்தில் சொல்றீங்க அவங்கள போய்? சரி, அப்ப எங்க சமுதாயத்துக்கு பாடுபட்டார், கோயிலுக்குள்ள கூட்டு போனார், பெரிய சாதனை ஆகுது. கலியுக காலங்கள், அந்த காலத்தில் இருக்க கொடுமைகள் நடந்த பொழுது, ஏற்பட்ட பொழுது தானாக மக்கள் எல்லாம் எழுந்து விடுவார்கள். எங்களை போன்று புரட்சியாளர்கள் தோன்றிவிட்டாருன்னு சொன்னா எல்லாம் கோயிலுக்கு தன்னால போயிடும், உடைச்சிட்டு போயிடுவோம். அந்த நிலை ஏற்படுச்சு. ஆனா பெரியார பத்தி சொன்னாருங்க, அவங்க சாதி, நீங்க ஒரு மாற்ற கருத்தை சொன்னாலும் நம்ம மக்களுக்கு முன்னாடி வைப்போம். இந்த ஜாதிய அடக்குமுறைகள், இந்த ஜாதிய கட்டமைப்பு, இந்த ஜாதிய சித்தாந்தம், இதை உருவாக்குன யாருன்னு பாண்டியன் நினைக்கிறீங்க? நான் சொல்றது அரசியல் தான். அரசியல் இப்போ விட்டுருங்க, ஆரம்ப காலத்துல சொல்ற வேத காலங்கள், அதாவது இப்போ திராவிட அரசியல். ஆங்கிலேயர் ஆட்சி இருக்கும் பொழுது தொழில் ரீதியான உள்ளவெல்லாம் தாழ்த்தப்பட்டவன் என்று ஒரு முத்திரையை குத்துனதாக இப்பொழுது தகவல் வந்து நான் படிக்கல, அதெல்லாம் ஓப்பனா சொல்லிடுறேன். தகவல் வந்து 1978 1825 ஆளுக்கு ஒரு வருஷத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆங்கிலேயன் எல்லாத்தையும் ஈக்குவலா பார்க்கல, தொழில் ரீதியா உள்ளவங்க அப்படித்தான் பார்த்திருப்பாங்க. யூகத்துல சொல்றேன், எனக்கு அது அப்ப நடந்தது நமக்கு சொல்ல முடியாது. நம்ம எல்லாம் பிறகு முன்னாடி நடந்தது வெளிப்படையா பேசுறாங்க, அதனால அது நமக்கு சொல்ல தெரியல. ஆனால் ராஜாஜி காலத்திலேயே அந்த ஜாதிகள் பிரிக்கப்பட்டது. சரி,
பிரிக்கப்பட்டது. அதுலதான் அம்பேத்கர் அவ்வளவு பெரிய ஞானி, அவ்வளவு பெரிய அறிவுள்ள ஜீவன். அவரே காந்தியை, மகாத்மா காந்தி எதுக்கு நீங்க அம்பேத்கர் எப்பவுமே ப்ரௌடா தான் சொல்றீங்க. அதாவது மதிப்பு மிக்க ஒரு தலைவர். மதிப்பு மிக்க அவர் நான் வந்து எப்படி பாக்குறேன்னா சாதிக்கான தலைவரா இல்ல, சத்தியமா இல்ல. அவர் ஒரு நேஷனல் லீடர். இந்தியாவுடைய துணை கண்டத்துக்கு அனைவருக்கும் சட்டத்தை எழுதின மாமேதை. அதிலே தாழ்த்தப்பட்டவர்களுக்கு என்ன சலுகைகள் வேண்டும் என்பதை அவர் எழுதுறாரு. அதனால எல்லாரும் எழுதிவிட்டா முத்திரை குத்திட்டாங்க. அவர் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர், மகர் சமுதாயத்தை சேர்ந்தவர், அவங்க தான் கும்பிடணும். இதை வந்து நேஷனல் லீடர் அப்படிங்கறத நான் பாக்குறேன். எல்லோருக்குமான ஒரு தலைவரா நான் அப்படித்தான் இப்போ வரைக்கும் பதிவு பண்ணிக்கிட்டு. சார், இப்போ நீங்க சொல்றீங்க, இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை அதிகமாகவே நாங்க பாக்குறோம். இதுல திரு கிருஷ்ணசாமி சமீப காலமா, சரிங்க, நான் சொல்றது கிருஷ்ணசாமி மட்டுமல்ல, வட இந்திய தலைவர்கள்ல பஸ்வான், ராமதாஸ் அதவாலே, அதை தொடர்ந்து தமிழ்நாட்டில் திரு கிருஷ்ணசாமி நெருக்கமாக இருக்கிறார். சில காலகட்டங்கள்ல பாஜகவினுடைய ஸ்போக்ஸ் பர்சனாவே தொலைக்காட்சியில பேசுறதையும் நாங்க பார்க்க முடியுது ஒரு பத்திரிகையாளரா. ஜான் பாண்டியனுடைய பார்வையில கிருஷ்ணசாமி இந்த இணைப்புக்கு, இந்த நிகழ்வுக்கு, இந்த இணக்கமான உறவுக்கு என்ன காரணம் அதாவது இருக்க முடியும்னு கேக்குறேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் சொல்றதை முற்றிலும் மறுக்கிறீங்களா? இல்ல, மறுக்கிறவங்கலாம் சொல்லல, நீங்க சொல்றதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பாரதிய ஜனதா பார்ட்டியை வந்து நீங்க என்ன நோக்கத்துல கேக்குறீங்க? அவர் இந்துத்துவான்னு கேக்குறீங்களா, அரசியல்வாதி? நான் கேட்கல அவருடைய அதை பத்தி. இல்ல, நீங்க பொதுவா சொல்லுங்க. பாரதிய ஜனதா வந்து இந்துத்துவா கொள்கை படைத்ததா, அது அரசியல் பண்றவங்களா? சொல்லுங்க முதல்ல, அதுக்கு சொல்லுங்க வழக்கு. பாரதிய ஜனதாவினுடைய அடிப்படை RSS பொலிட்டிக்கல் விங்ஸ்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். அப்ப திமுக எப்படி இணைஞ்சது 9 மந்திரி வச்சாங்க, அதுக்கு பதில் சொல்லுங்க. அது திமுக தான் கேட்கணும். இல்ல, நான் சொல்றேன், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்துத்துவா கொள்கையை நான் எதிர்க்கிறேன். நேத்து பாத்திருக்கீங்க, அவங்க மிஸ் போய் கோயிலா போய் போனதை வாட்ஸ்அப்ல போட்டு விட்டாங்க. காசில போட்ல போறது, சாமி கும்பிடலாம் போடுறாங்க. சார், மோடியினுடைய ஒரு பத்திரிகையில ஒன் இந்தியால வந்தது, அது நம்ம சொல்ல வேண்டியது இல்ல. அதுல என்ன சொன்னாங்க, மோடியுடைய தொகுதிக்கு நீங்க போக வேண்டும் என்று ஜோசியர் சொன்னாருன்ற ஒரு செய்தியும் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை சொல்லுங்க. இப்ப இதை சொல்லுங்க. நான் வந்து இப்ப கிருஷ்ணசாமி விஷயத்தை சொல்ல வரேன். கிருஷ்ணசாமி அவருடைய எடுக்கிற ஸ்டாண்ட், அவருடைய மனநிலையின் அடிப்படையில் அவர் எப்படி போறாருங்கிறது அவர் தான் சொல்லணும். இது நான் சொல்ல முடியாது. அவர் பிஜேபிக்கு போறாரா, திமுகவுக்கு போறாரா, அதிமுக போறாரா, அது அரசியல். அதான் சொல்றேன், அரசியல்ல நிரந்தரமான எதிரி நண்பர்கள் கிடையாது. இப்ப நான் விமர்சனம் பண்றேன், நான் நாளைக்கு திமுக போக மாட்டேனா, அதிமுக போக மாட்டேனா, அது அரசியல். அதுக்கும் இதற்கும் சம்பந்தம் கிடையாது. பண்டார பரதேசிகள் 97 சொன்னாங்க. 98 வந்து நாங்க இருக்கிற இடத்துல மதவாதம் உள்ள நுழையாதுன்றார். எப்போ வாஜ்பாயுடைய இதெல்லாம் இருக்கும். அதுதான். அதனால உங்களுக்கு அரசியல்ல முன்னு பின்னு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கும். அரசியல் இப்ப டாக்டர் வந்து பிஜேபியில போய் இப்போ சமீப காலமா பேசுறாரு, வைக்கிறாருங்க. அவர் என்ன ஸ்டாண்ட்ல எடுக்கிறாருங்கிற கருத்தை அவர் தான் சொல்லணும். நான் அவர் ஏன் போனாருன்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா அவர் தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும், நான் சொல்லக்கூடாது. பிஜேபியோட இணக்கமாக போறாரு நீங்க அறிய முடியும். இப்ப நானும் தான் இப்போ பொண்ணு மந்திரி பொதுராதாசன் இருந்தா பார்த்தா, அண்ணா எப்படி இருக்கீங்க, சோமா இருக்கீங்கன்னு சொன்னா உடனே நான் இணக்கமா போய் பேசி அங்க போயிட்டு அர்த்தமா? அப்படி கூட இருக்கலாம் இல்லையா? இல்ல, அவர் வந்து எல்லா விஷயத்தையும் ஆதரிச்சு பேசுறாரு. நான் ஆதரிச்சு சில விஷயங்கள் எதுக்கக்கூடிய எதுக்கணும், அவர் எதுக்கல, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி சொல்றீங்க? ஆமா, அவர் எதுக்கக்கூடிய எதுக்கல, சில விஷயங்களை சப்போர்ட் பண்றாரு. நான் என்ன கேட்கிறேன், நம்ம ஆரம்பத்துல பேசுறதுக்கு மறுபடியும் வரோம். பல்லர் பறையர் அப்படிங்கிறது ஒரு மக்களுக்கு ஏதோ ஒரு, நான் எப்பவுமே வந்து தாழ்த்தப்பட்டவர் சொல்ல மாட்டேன், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற சமூகம் தான். தாழ்த்தப்பட்டவர்கள் என்று தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல, தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு சமூகம் வைங்களேன். சரி, இப்ப இந்த பட்டியல் இனத்துல இருந்து நீக்குங்க ஐயா. அவர் என்ன சொல்றாரு, பட்டியல் இனத்தை விட்டு பேரை எடுத்துட்டா எங்களுக்கான ஸ்டேட்டஸ் வந்துரும், நாங்க இந்த ஸ்டேட்டஸ்ல இந்த சமூக நீதினு சொல்லி இவ்வளவு கொடுத்து நாங்க எதுக்கு அதை பெற்றுக்கொண்டு இழிவு எங்களுக்கு தேவையே இல்லைங்க. ஆனா இது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்கிறது பாண்டியனுக்கும் தெரியும். இது பார்லிமெண்ட் கொண்டு போய் ஜனாதிபதி கையெழுத்து போட்டெல்லாம் ப்ராசஸ் வரும், ஆர்டினன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும், பல விஷயங்கள். அவருடைய அணுகுமுறை இந்த பட்டியல் இனத்தை விட்டு நீக்கணும், தேவேந்திர குல வேளார்களை சாத்தியமா உங்க பார்வை? ஒரே ஒரு வார்த்தை, இப்போதைக்கு சாத்தியம் இல்லை, இப்போதைக்கு சாத்தியப்படாது. சரி, நான் நிறைய பதிவு பண்ணியிருக்கேன். அவருடைய வெற்றிடத்தை நிரப்புவதற்காக இந்த தேவேந்திர மக்களை தூண்டி விடுகிறார், என்னுடைய பார்வை. அப்படிதான் சொல்றீங்க? அப்படிதான் பார்வை. பட்டியலினத்திலிருந்து வெளியேறும் என்பது கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு முன்னால நான் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். ஜூனியர் விடலாம் வந்திருக்கு, ஆர்டிகல் வந்திருக்கு. அந்த ஆர்டிகல் வரும்போது நண்பர் இவர் வந்து சிதம்பரத்துடைய MP வள்ளல் பெருமாள் எனக்கு ஆண்டியா கொடுத்தாரு. நீ தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இல்லைன்னு சொல்லி நீ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிற, நீ அப்போ வெளியில பெற வேண்டியதானே, அவர்கிட்ட நீங்க வள்ளல் பெருமாட்டி அந்த கருத்துக்கெல்லாம் கேட்கலாம். இது பதிவு நடந்தது. அப்ப இந்த மக்கள் வந்து ரெக்கார்டிக்கலா தான் பேசுறேன். அப்போ வந்து இந்த மக்கள் அமைதியாக இருந்தார்கள். பட்டியலிருந்து வெளியில போன்னு நான் சொல்லும் போது, நான் தாழ்த்தப்பட்டவர்கள் நான் அல்ல, நான் மக்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், வேளாண் குடியினர்,
வேளாண் மரபினர், வேளாண் தொழில் செய்து நாட்டிற்கு சோறு போடுகின்றவன் எப்படி தாழ்த்தப்பட்டவனா இருக்க முடியும், இது சதின்னு சொல்லி நான் 30 வருஷத்துக்கு முன்னால பேசினேன். 75ல 74, 75, 76 அப்பயே ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் டாக்டர் எப்ப பேசினாரு? தலித்துன்னு தெருவா பிரச்சாரம் பண்ணாரு. தலித்து தான் மக்கள், தலித்து மக்கள்லாம் ஒன்னா சேரணும், தலித்தெல்லாம் ஒன்றாக இருந்து நம்ம காரியம் சாதிக்கணும் பேசின டாக்டர் தேவேந்திர குல வேளாண்னு எப்போ சொல்றாரு? அவருடைய வெற்றிடத்தை பூர்த்தி பண்ண, நான் வெளி ஜெயில இருக்கும்போது அதை பேசிட்டு அடைஞ்சாரு. நாங்கள் எல்லாம் தலித்துகள் எல்லாரும் மறக்க முடியுமா? தலித்துகள்னு அவர் பேசினாரு. நான் சிறையில இருந்து வந்த உடனே அவர்கிட்ட இருந்தவங்க எல்லாம் ஒட்டுமொத்த தேவேந்திர குல மக்களும் என்னோட இணைந்து விட்டார்கள், இவர் மீண்டும் வந்து புரட்சி செய்தார்னு உடனே அவருடைய வெற்றிடம் ஆயிடுச்சு. வெற்றிடமான உடனே இதை என்னடா பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த ஸ்டாண்ட் எடுத்தார். பட்டியலினம் நான் ஏற்கனவே பட்டியலினத்தை எடுத்து 30 வருஷம் முன்னாடி எடுத்துட்டேன். இப்ப எடுத்துக்கிட்டு பட்டியலினம் அதுல படித்தவர்கள் சிலவர்கள் படித்தவர்கள் இது நல்லது தானே அப்படின்னு சொல்ல அந்த கருத்திலே நானும் ஏற்றுக்கொள்கிறேன். பட்டியலினத்திலிருந்து வெளியில போக வேண்டும் என்பதை அந்த கருத்தை நம்ம 35-40 வருஷம் முன்னாடி சொன்னா இப்போ நான் ஏத்துக்கிறேன். ஆனால் சாத்தியப்படாத ஒன்று இப்போ. ஆனால் பின் சந்ததியாருக்கு பயன்படப்படாது. இப்ப நம்ம ஆரம்பிச்சாதான் பின் சந்ததியார்கள் நல்ல ஸ்டேட்டஸ் முக்கியமா இல்லையா? ரொம்ப முக்கியம். ஒரு நல்ல படிக்கிற பையன், நல்லா படிச்சு மெரிட்ல வர பையன் போய் செலக்ஷன் ஆகிறான் ஏதோ டிபார்ட்மெண்ட்ல, ரெவன்யூவா இருக்கட்டும் மெடிக்கலா இருக்கட்டும், ஏதோ டிபார்ட்மெண்ட்ல செலக்ட் ஆனானா அவனை எங்க கொண்டு நிரப்புறாங்க தெரியுமா? கோட்டாவில கொண்டு நிரப்புறாங்க. நல்ல படித்தவன் மெரிட், அதாவது 200க்கு 188 எடுத்தாலும் 198 எடுத்தாலும் ஆமா அவர் வந்து இந்த இதுல தான் ஃபில் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது ஓபிசில கொண்டு வர்றது ஓபன் காம்படிஷன்ல ஓபன் காம்படிஷன்ல கொண்டு வரணும் கொண்டு வரது இல்ல. அப்படி இருக்கும்போது எனக்கு ஸ்டேட்டஸ் தான் முக்கியம். சரி, இப்போ அதனால நாங்க எப்படி கேட்கிறோம், டாக்டர் மாதிரி எம்பிசில போகணும் ஓபிசில போகணும்னு நான் கேட்கல. வேளாண் மரபினராக எங்களை அறிவிங்க, தனியாவே டைட்டில் கொடுங்க. ஆமா, டைட்டில் கொடுக்கறதுக்கு ஒன்னும் இந்தியாவுல கான்ஸ்டிடியூஷன்ல ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல. என்ன தெரியுமா, என்ன அப்படி சொல்றீங்க? குடும்பர், குடுமி, பட்டேல், இவங்க வேளாண் தொழில் செய்யறோம் அத்தனை பேருக்கும் தனி ஒதுக்கீடு போனா இந்தியா யார் கையில இருக்கும்? வேளாண் தொழில் செய்யறவன் தானே, வேளாண் மரபினர் தானே இருக்கும். அந்த கான்செப்ட்ல வர்றானா? இந்த கான்செப்ட் நார்த் இந்தியாவில தான் இருக்காங்களா நிறைய பேர். அதான் சொல்றேன். அப்ப விவசாயிகள் சொல்லும் போது ஒரு சமுதாயம் அவங்களுக்கு பட்டியல் வேணுமா? அதுல எங்களை கொண்டு தேவையில்லாம ஒண்ணு எஸ்சில சேர்த்துட்டாங்கறதால நாங்க அதுக்கு போராடிட்டு இருக்கோம். இதான் உண்மை. அதான் நீங்க வந்து என்னன்னா அந்த சமூகம் வந்து தலை நிமிர்ந்து நிக்கணும் அப்படின்ட்டு நீங்க கரெக்டா தலை நிமிர்ந்து இல்ல, மனிதனாக உழைக்கிற சமுதாயத்தை இப்படி கீழ்த்தப்படுத்தி தாழ்த்தப்படுத்திட்டாங்களேங்கிற வேதனையில சொல்றேன். அப்பனா கிருஷ்ணசாமி நடக்காத ஒரு விடயத்தை எதை முன்னெடுத்து செல்ல போறாரு, என்ன அரசியலை செய்ய போறாரு அப்படிங்கிறது ஒண்ணு. அதோட இணைஞ்சி நீங்க இப்ப சொன்னீங்க எல்லா சமூகத்தினுடைய விடுதலையும் ஒற்றுமையும் அவர்களோட இணக்கமாக வாழ்வதுதான் என்னுடைய நோக்கம், அது சாத்தியங்கிறீங்க. ரெண்டு இணைச்சி உங்க பதில் என்ன இருக்க முடியும்? நீங்க கேட்கிற கேள்வி யூகத்தின் அடிப்படையிலயா டைரக்டா சொல்றீங்க? இல்ல நான் வந்து யூகத்தின் அடிப்படையில தான் நான் கேட்க முடியும். இப்போ வந்து கிருஷ்ணசாமியுடைய அரசியல் என்னங்கறத நீங்க தான் சொல்லணும். அதே மாதிரி நானும் யூகத்தின் அடிப்படையில சொல்றேன். அதாவது அத்தன்டிக் இல்ல. சரி, உங்களுக்கு என்ன யூகம் அவர் மேல இருக்கு? அவர் என்ன இப்போ கொஞ்சம் சமீப காலமாகவே பிஜேபியோடு இணக்கமாக இணைந்து போவது அவருடைய சுயநலத்திற்காக என்பதை நான் கேள்விப்படுகிறேன், அறிகிறேன். நான் யூகத்தான் சொல்றேன். இது வந்து யூகம் தான், ஒரு அனுமானம் தான். ஏன்னா இவருடைய மூவிங்க, ஒருத்தருடைய போய் கலந்து கொள்கிற நிலைகள், அவங்களுக்கு பரிந்து பேசுவது, இந்த மாதிரி ஒரு டாக்டர் பொண்ணு பெரம்பலூர்ல இறந்தது வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது டாக்டர் வந்து அவங்களோட இணக்கமாக செல்வதனுடைய நோக்கமாக கூட இருக்கலாம், அது சுயநலமாக இருக்கலாம். சுயநலம் சொல்லி என்ன சுயநலம்னா என்ன சுயநலம்? அவர் ஒரு ஸ்கூல்ல ஒன்று ஆரம்பிச்சிருக்காது, ரெகக்னைஸ் வேணும், இருக்கலாம். சமூக போராளி சார் அவருக்கு என்ன சார் இப்பவும் தெளிவா சொல்லுத சுயநலக்காரர், நீங்க சமூக போராளின்னு சொல்ல எந்த சமூகத்துக்கு அவர் சொல்றாரு, நான் ஏன் சொல்றேன், அவர் சொல்றாரு, மக்கள் சொல்லணும். என்னைய சொல்லுவாங்க சமூக போராளின்னு. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல போராட்டம் பண்ணாரு, நின்னாரு, ஜெயிலுக்கு போனாரு சொல்லு, ஜெயில கண்டு பயப்படுறவங்க எல்லாம் போராளின்னு சொல்லுங்க. அனுமானமா எது சொல்லுங்க, அவர் என்ன அனுமானம் இருக்கு அதை சொல்லுங்க. அவர் என்ன அனுமானத்துல நீங்க சொல்லுங்க. அவருடைய நிலைகள் என்னன்னு சொன்னா, திமுகவுக்கு விசுவாசமா இருப்பாருன்னு நினைச்சாங்க, திமுகவுக்கு துரோகம் பண்ணாரு, கலைஞருக்கு துரோகம் பண்ணி தான் போனாரு. அதுக்கப்புறம் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் அவரை எடுத்தாரு, அவங்களுக்கும் துரோகம் பண்ணிட்டு இப்ப பிஜேபி போய் சேர்ந்துட்டார். காரணம் வெற்றிடம். ஏடிஎம்கிலையும் பேசுறாரு, பிஜேபியிலும் பேசுறாரு. நிலை யூகத்துல சொல்றேன், இது முடிவல்ல. நல்லா புரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டா அவர் பிஜேபியை தான் முக்கியத்துவமா கொண்டது நோக்கம். இந்த 5 பாராளுமன்ற சட்டமன்ற தொகுதியில தோந்துட்டாருன்னு இப்ப கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுது. ஏடிஎம்கேலையும் பேசுறாரு, பிஜேபி அவங்க ரெண்டு பேரும் தான் கூட்டு வைக்க போறதாகவும் செய்தி வந்துட்டு இருக்கு. செய்தி இப்ப இன்னைக்கு வரைக்கும் இப்போ வரைக்கும் அது தேர்தல் நேரத்தில் மாறவும் செய்யலாம், இருக்கவும் செய்யலாம்.
அப்ப அவர் எம்பி சீட்டு முக்கியத்துவம் தான் கூட்டுறாரோ? 100% அவர் எம்பிக்கு அவராகணும், அவர் பையனாக்கணும். 2 பேரை தவிர வேற யாரும் ஆக்க மாட்டாரு. அது அவருடைய நோக்கமே அதுதான். நம்ம குடும்பத்தை தவிர வேற எவனும் நம்மகிட்ட அடிமையா தான் இருக்கணும். எவனுமே நம்மகிட்ட ஏங்க இப்படி உட்கார்ந்து சோவியல உட்கார்ந்து பேசுங்க பாப்போம் நீங்க டாக்டர். அதே மாதிரி மக்கள் பக்கத்துல போய் கட்டி பிடிக்க சொல்லுங்க. கிராமத்துல போய் ஒரு கிராமத்துல போய் அவர் சோறு போட்டு சாப்பிட சொல்லுங்க பாக்கலாம். இப்போ சொல்றேன், ஒரு கிராமத்துல எல்லா வீட்லயும் சாப்பிடுவேன். கூழுல இருந்து வெங்காயம் வரைக்கும் சாப்பிடுவேன். இப்போ வரைக்கும் எல்லா கூட்டத்தோட உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன். கூட்டத்தில் மக்களோட உட்கார்ந்து தான் சாப்பிடுவேன். அவன் கல்யாண வீட்டுக்கு போனா கூட அவர் சாப்பிட மாட்டார். அவருக்கு தனியா ரூம் போட்டு உட்கார வச்சு சாப்பாடு செய்து எடுத்துக்கொண்டு கொடுத்து அவர் தனியா சாப்பிடுவார். மக்களோட மக்களா என்னைக்கு போறானோ அவன் தாங்க போராளி. அவர் போராளின்னு எப்படி நீங்க சொல்றீங்க? புரியல. போராளின்னு சொன்ன வார்த்தை தப்புங்கிறீங்க. பெரிய தப்பு, பிளண்டர் மிஸ்டேக் அவர் பேர்ல. ஆமா, குற்றச்சாட்டுனே சொல்லுவேன். யாரையும் அரவணைக்க மாட்டார், யாரிடமும் கை கொடுக்க மாட்டார், யாரையும் கட்டி அணைக்க மாட்டார். தனியாக ஒரு சேர் போட்டு பக்கத்துல ஒருத்தனும் நிக்க கூடாது, உட்காரக்கூடாது, வேற்றுமைப்படுத்தி நான் மட்டும் இருக்கேன், நீங்க யாரும் பக்கத்துல வரக்கூடாது. இப்பேற்பட்டவர் இந்த மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா? அவர் எப்படி நீங்க ஒரு போராளின்னு சொல்ல முடியும்? இது குற்றச்சாட்டாகவே சொல்றேன். போராளின்னு அவர் சொல்லிட்டு அவர் சொல்றத பத்தி நீங்க சொல்றீங்க. சரி சார், ஜான் பாண்டியனுடைய இறுதி இலக்கு ஒரு சமாதானத்தை முன்னெடுத்தா நீங்க பேசுறதை நான் பாக்குறேன். தென் மாவட்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லா சமூகத்தோடையும் இணக்கமாக இருக்க நம்முடைய ஆள் வந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு அன்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப எப்படி வாழணும் ஒரு சமூகம் அமைதியாக, நல்ல ஒரு சூழ்நிலை, கல்வி, செழிப்பு, விவசாயம் எல்லாத்துலயும் வளர்ந்து இணக்கமான அமைதியான சமூகத்துக்கு திரு பாண்டியனுடைய பார்வை என்ன? எல்லா ஜாதிகளும் ஜாதி மத பேதம், ஜாதி பிறந்த குலத்தை யாரும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. அது இயற்கை உருவானது, தெரிஞ்சோ தெரியாம உருவாயிடுச்சு. தமிழன் என்று சொல்லி போலியாக வேஷதாரிகள் இங்க தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறான். வீட்டில் வெளியிலே தமிழ் பேசுவது, வீட்டிலே தெலுங்கு பேசுவீர்களா? இன்னைக்கு அவங்க எல்லாம் நிறைய பேருக்கு யார் என்று நான் குற்றச்சாட்டு சொல்வதற்கு இல்லை, சொன்னால் சரியாக இருக்காது. ஆனால் தமிழ் என்று சொல்லுவது போலி. மனிதர்களை மனித நேயத்தோடு பற்றோடு ஜாதி மத பேதமின்றி அனைத்து ஜாதி சமுதாயமும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறது. அது உங்களுக்கு ரொம்ப விருப்பமானதா? ரொம்ப விருப்பம். இப்பவும் சொல்றது அடிக்கடி சொல்ல. அப்ப நான் புரட்சி பண்ண காலத்திலேயே சொல்லுவேன், நீ மனுஷனாகிறியா, நம்மளை தேடி அவன் வருவான், அப்பதான் மதிப்பான் அப்படிங்கிறது நான் அன்னைக்கே சொன்னேன். இன்னைக்கு அந்த நிலை ஏற்பட்டு இருக்கு. எல்லாருமே ஒன்னா இருக்கிறோம். எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கும் நான் போறேன். நிச்சயமா உங்க காலத்திலே நீங்கள் வாழ்ந்து மரணிப்பதற்கு முன்னால் எத்தனை ஆண்டுகள், 100 ஆண்டுகள் வாழலாம், இந்த சமூக ஒற்றுமையோட பார்க்கும்போது உங்களுக்கு நம்முடைய இலக்கு முடிஞ்சது, எல்லாரும் ஒற்றுமையா இருக்காங்க, அப்படி ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்ல? அது மகிழ்ச்சி தான். மகிழ்ச்சி அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. அதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி வரும் வரை நான் போராடி கொண்டு எல்லாரும் இணக்கமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், பிளவுகள் இருக்கக்கூடாது, வேற்றுமைகள் இருக்கக்கூடாது, டிஸ்கிரிமினேஷன் இல்லாத. இதுதான் இந்த ஜான் பாண்டியனுடைய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய இறுதி பயணம் நான் கேட்கிறேன். இல்லைன்னா இல்ல அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் நீங்க சொல்வது முற்றிலும் உண்மை. இறுதி பயணம் வரை நான் இப்படித்தான் இருப்பேன். எல்லோரோடும் இணக்கமாக இருக்க வேண்டும், எல்லோரும் சகோதரராக பாவிக்க வேண்டும். ஆனால் அப்படி இருக்கும் பொழுது பிறந்த குலத்தை யாரும் மறுக்க முடியாது. அது ஒண்ணு தப்புன்னு சொல்லல, உரிமைகளுக்காக போராடுவது தவறு இல்ல, அது முடியாது. அதே சமயம் வேற ஒரு சமூகத்தில் சாதியில் பாதிக்கப்பட்டாலும் நீங்கள் குரல் கொடுப்பீர்களா? போயிருக்கேன், எத்தனை கிராமங்களுக்கு போயிருக்கேன், நிறைய கிராமங்களுக்கு போயிருக்கேன். உதாரணத்துக்கு சொன்னா தென் மாவட்டத்தில் இப்ப இடையில ஒரு பெரிய பிரச்சனை நடந்துச்சு. தென் மாவட்டத்துல மானூர் பக்கத்துல தேவர்களுடைய ஊர்களை புறம் போலீஸ்காரங்க அடிச்சு உடைச்சாங்க. இப்போ சமீபத்தில் நான் உடனே டிஎஸ்பி கூப்பிட்டு, ஏன் அவங்கள தொந்தரப்படுத்துறீங்க, வேணா நீங்க ஆதாரத்தோட சொல்றேன், அங்குள்ள டிஎஸ்பி கூப்பிட்டு, பண்ணாதங்க, தவறுகள் செய்தவர்கள் மீது நீங்கள் கண்டிங்க, கிராமமே நீங்க சூறையாடுவதற்கு உங்களுக்கு யாரும் உரிமை கொடுக்கூடாது, நான் வரணுமான்னு கேட்டேன். இல்ல தலைவரை முடிச்சுக்கிறோம். அதே மாதிரி நிறைய கிராமங்களுக்கு எல்லாருக்குமே நான் சப்போர்ட் பண்ணுறேன். எல்லோருக்குமான ஒரு தலைவராக உருவெடுக்கிறதுக்கு முயற்சி. திரு ஜான் பாண்டியன், இவ்வளவு நேரம் எந்த விதமான மனத்தடைகளும் இன்றி உங்களுடைய உள்ளத்தில் இருப்பதை நாம் சமாதானம் இல்லாமல் பல கேள்விகளை வைத்தோம். நீங்களும் கூட தெளிவாக அதற்கு பதில் சொன்னீர்கள். உலக தமிழர்களுடைய மனசாட்சிக்கு உலகமெங்கும் வாழ்கிற மக்களுக்காக இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. பல்வேறு வேலைக்கிடையில எனக்கு நீங்க சீக்கிரம் வாங்க சக்குன்னு பேட்டி கொடுக்கணும்னு சொன்னீங்க. தமிழன் தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு உள்ளம் கனிந்த நன்றி நாம் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.